இப்ப கீழே போறேன். கீழே வந்து அங்கதான் வந்து நிறைய ஷேடோ இருக்கும் இல்லையா? அதுக்காக கீழே வந்து ஷேடோவுக்கு போயிடுறேன். போயிட்டு டெக்ஸ்சர் தான் வைக்கிறேன் நான். நல்ல ஹை கான்ட்ராஸ்டா டெக்ஸ்சர் வைக்கிறேன். இது வந்து அடுத்த குரூப். இந்த இடத்துல இருக்கிறது அடுத்த குரூப். இந்த தென்னை மரத்தோடைய ஃபீலிங் வந்து லேசா காட்டுறேன். ரொம்ப டீட்டெயில்டா நம்ம காட்ட வேண்டிய தேவையில்லை. ரொம்ப டீட்டெயில்டா காட்டணும்னா ரொம்ப கசகசன்னு ஆயிரும். சின்ன 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 அப்படி கோடு போட்டோம்னா அந்த தென்னை மரத்துல அந்த கீத்து இருக்கும் இல்லையா, அந்த ஃபீலிங் வந்து கிரியேட் ஆகும். ஆனா டீட்டெயில் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்காது. அப்படி அப்படி பாத்துக்கிறணும். கிட்டக்கு வர வர டீட்டெயில் ஜாஸ்தி ஆயிட்டு வர்ற அந்த ஃபீலிங்கை கிரியேட் பண்ணிடுறோம். அதுதான் நமக்கு வந்து எஜுகேஷன்ல இருக்கக்கூடிய அட்வான்டேஜ். நமக்கு தெரியும் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் த சேம் சைஸ் சீம் டு பிகம் ஸ்மாலர். ஒன்னு, objects are the same as they recede from us. Objects of the same color seem to become lighter as they recede from us. இதுகளை வந்து நம்ம பெயிண்டிங் வர்றப்ப யூஸ் பண்றோம். அதுதான் நம்ம எஜுகேஷனுடைய அட்வான்டேஜ். எஜுகேஷன் இல்லாத ஆளுகளுக்கு அது தெரியாது. சரியா இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டோம். என்னவ்ல மிக்சி ரிப்பேர் ஆளா? அப்ப ஜிப்பு போடுற ஆள் தானே இல்லையா? ஓகே. பண்ணிட்டியாமா? இப்ப அடுத்ததுக்கு அதே மாதிரி எல்லோ வைக்கிறோம். எல்லோ வைக்கிறோம். இந்த இதை விட்டுறோம். இந்த இதை விட்டுறோம். தென்னை அந்த கோகனட் ட்ரீயோடைய அந்த செம்லன்ஸுக்கு கொண்டு வர்றோம். அந்த ஆளு வந்து விடுறதா இருந்தாலும் விடலாம், சும்மா போடுறதா இருந்தாலும் போட்டுடலாம். நிறைய அது இங்க கொஞ்சம் ஜாஸ்தி ஏரியாவை எல்லோ விடுறோம். சரியா? இப்ப நல்ல கிரீன், பிரைட் கிரீன் அங்க எல்லோவோட சேர்றதுனால கொஞ்சம் டல் ஆகும். கொஞ்சம் போல ப்ளூ சேர்த்துக்கிறோம்.
அந்த டென்ட்டுக்கு கீழேயும் கொஞ்சம் போல கிரீன் வச்சிடுறேன். ஏன்னா அந்த அந்த இடத்துல எல்லாம் அந்த பிளான்ட் எல்லாம் தெரியுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் லேசா அப்படி வெளியில வர்ற மாதிரி. என்னம்மா ஓரளவுக்கு அடிக்கதாம்மா செய்யுது. ஆனா யூஸ்வலா நமக்கு கிளாஸ் இருக்கும்போது அப்படி இப்படி கேட்காது. இப்ப கம்ப்ளீட்டா சவுண்டே நின்றுச்சு. மைக் ஆஃப் பண்ணிட்டியோ? இப்ப டக்குன்னு சரியாயிருச்சு. ஒண்ணுமே பண்ணலையா? என்னன்னு தெரியல. சரியாயிருச்சு, கம்ப்ளீட்டா சரியாயிருச்சு. கம்ப்ளீட்டா சரியாயிருச்சு. உன் வாய்ஸ் மாத்திரம் கிளியரா கேக்குது. இங்க பாரு. அப்ப வந்து இங்கெல்லாம் வந்து தென்னை மரம் வெளியில வர்ற மாதிரி. அப்படி இலை வந்து 2 இலை அப்படி வெளியில வர்ற மாதிரி லேசா காட்டினோம்னா போதும். ஏன்னா அந்த இடம் வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்ல. சரியா? அவ்வளவு தூரத்துக்கு அதை கொண்டு வந்துட்டு அது கொஞ்சம் வெட்டா இருக்கும் போதே நல்ல ப்ளூவை மிக்ஸ் பண்றோம். ப்ளூவையும் கிரீனையும் நல்லா மிக்ஸ் பண்றோம், பாதிக்கு பாதி. அப்ப ப்ளூ வந்து என்ன செய்யும்? டார்க் ஆக்கும் கலரை. இங்க எங்க எல்லாம் நமக்கு லைட் இருக்கோ அதுக்கு கீழே லைட்டை வந்து அப்படி விட்டுறோம். விட்டுட்டு லைட் வந்து கீழே வந்துடும்மா. இங்க பாரு என்ன செய்யறோம்? இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே டச் பண்றோம். அங்கெல்லாம் வந்து ஷேடோ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக. அப்புறம் அந்த லைட்டை விட்டுட்டு அப்படி சின்ன 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 கோடு போடுறோம். என்ன? அந்த தென்னை மரத்தோடைய ஃபீலிங்காக. ரொம்ப டீட்டெயில்டா போனா தென்னை மரம் வரைஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ஹெவியா போயிடும் அது. அதனால தென்னை மரத்தோடைய டீட்டெயிலை காட்டுறோமே தவிர தென்னை மரத்தை நம்ம வரையல. அங்க போட்டோல தென்னை மரம் தெரியுது, அது வாட்டுக்கு தெரிஞ்சுட்டு போட்டோம். நமக்கு என்ன வந்துச்சு? நான் அதை கிட்டக்க காட்டுறேன். இங்க பாரு. சரியா? அப்படி பிரஷோட பின்பக்கத்தை வச்சு கோடு போட்டோம்னா லேசா நமக்கு அங்க மரம் இருக்கிற ஒரு ஃபீலிங் வரும். போடுறதா இருந்தா போடலாம். நீ வந்து எப்பயாச்சும் ஒருத்தர் அதை போட்டு பாரு, நல்லா இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். டெக்னிக் தானே நமக்கு.
சரியாமா அந்த மரத்தோட வேலையை முடிச்சிட்டோமா? ம் ஓகே. அங்க லைட் ப்ளூயிஷா டல்லா இருக்கு, டீட்டெயில் ஜாஸ்தி இல்ல, கொஞ்சம் டீட்டெயில் இன்க்ரீஸ் ஆகுது, லைட்டா தான் இருக்கு, இன்னும் கொஞ்சம் லைட்டா தான் இருக்கு. அதுக்கப்புறம் எல்லோஸ் வந்து நல்லா பிரைட் ஆகுது, கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது, ஸ்ட்ரோக்ஸ் பெருசாகுது, நல்ல கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் ஆகி பெரிய ஸ்ட்ரோக் ஆயிருது. இது பக்கத்துல வந்துருது அந்த ட்ரீ. இப்ப நம்ம எங்க போறோம்? சிக்கு போறோம். நீ முடி, இதை முடிச்சுட்டு என்கிட்ட சொல்லு, நம்ம சிக்கு போவோம். போலாமா? இப்ப சி வந்து இந்த இடத்துல வந்து சி வந்து முடியுது. அப்ப இந்த இடத்துல ஒயிட்டா இருக்கும் இல்லையா, நுரை இருக்கும் இல்லையா, அந்த ஃபோம் இருக்கிறது ஒயிட்டா இருக்கும், இந்த இடத்துல திக்கா இருக்கும். அப்படியே தூரத்துல போக அப்படியே தின்னாயிட்டே போய் அங்க போய் ஆல்மோஸ்ட் தெரியாம போயிடும். இப்ப இங்க வந்து என்ன ஆகும், வேவ்ஸ் வந்துகிட்டு இருக்கும். வேவ்ஸ் எப்படி வரைவோம் நம்ம? அப்படி லேசா கர்வ்டா அப்படி வரைவோம். அப்படி வரைஞ்சிட்டா அப்படி இருக்கு. நான் கொஞ்சம் கொஞ்சம் கிட்ட காட்டுறேன் நான். சரியா? எப்படி இப்படி வரைகிறோம் நம்ம வேவ்ஸ, அதாவது இப்படி இப்படி போட்டுக்கிறோம் ஒரு இது, அப்படி போடுறோம். தூரத்துல போக போக சிறுசாயிட்டே போகுது, ஜாஸ்தி போட மாட்டோம், கொஞ்சம் தான் போடுவோம். அந்த இடத்துல அப்படி வந்துடும். இதை ஒயிட்டா விட்டுருவோம் நம்ம. சரியா? இந்த இடத்துல ஒயிட்டா விட்டுருவோம். இந்த இடத்துல ஒயிட்டா விட்டுருவோம். மீதி எல்லாம் இந்த ப்ளூவும் கிரீனும் மிக்ஸ் பண்ணி வைப்போம். சரியா? நான் எங்கூட சேர்ந்து வச்சுட்டு வர்றியா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்றியா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. ஓகே, நான் வந்து அந்த எட்ஜை வந்து அழிச்சிடுறேம்மா. ஏன்னா அந்த இடத்துல நான் கலர் வச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் எரேஸ் பண்ண முடியாது. அதையும் கொஞ்சம் போல எரேஸ் பண்ணிடுறேன், இதையும் கொஞ்சம் எரேஸ் பண்ணிடுறேன். ஞாபகம் வச்சுக்கிறோன்னா என்ன டிராயிங் நம்ம போட்டோன்னு லேசா எரேஸ் பண்ணிக்கிறலாம் நம்ம. அதே மாதிரி இதையும் லேசா எரேஸ் பண்ணிடுறேன். எரேஸ் பண்ண முடியல பாரு, கீழே இருக்கிற கலரோட சேர்ந்து வருது, அப்படி இல்லாட்டி எரேஸ் பண்ண முடியல. அதனாலதான் நம்ம வந்து பென்சில் டிராயிங் வந்து ரொம்ப லைட்டா போடுவோம், தெரியாத லெவலுக்கு. எரேஸ் பண்ண முடியாட்டியும் பரவாயில்ல, தெரியல அப்படின்ற மாதிரி போடுவோம். சரியா? இப்ப நான் வந்து என்ன செய்ய போறேன், ப்ளூ ப்ளூ தான் ப்ரிடாமினண்டா இருக்க போகுது. கிரீனும் ப்ளூவும் ரெண்டுமே இருக்கு இதுல, என் பேலட்ல கிரீன் ப்ளூ ரெண்டுமே இருக்கு. அதனால நான் ஸ்பெஷலா கிரீனை வந்து மிக்ஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஆட்டோமேட்டிக் இதை எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் கிரீன் வந்துகிட்டே இருக்கும். அந்த அந்த ப்ளூக்கு நம்ம என்ன பேர் வைக்கிறோம், அக்வாமரைன் ப்ளூ அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அக்வானா வாட்டர் இல்லையா, அக்வா. மரைன்னா சி. அப்ப அக்வா மரைன்னா சி வாட்டர் ப்ளூ. அதுக்கு பேரே சி வாட்டர் ப்ளூ தான் அது. சரியா? இப்ப அங்க வந்து எட்ஜ் வந்து கொஞ்சம் ப்ளூஷா தான் தெரியும். சரியா? அது வந்து பிளாட்டா ஒரு கோடு வந்து கேர்ஃபுல்லா போட்டுடணும். அது வந்து அவ்வளவு தூரத்துக்கு வந்துருது. நான் இப்ப வந்து கொஞ்சம் போல கிரீனு அந்த இடத்துல கொஞ்சம் கிரீனிஷா ஒரு ஃபீலை கிரியேட் பண்ண போறேன். மேலையும் கொண்டாட போறேன், கீழையும் கொண்டாட போறேன். கொண்டாந்துட்டு அவ்வளவு தூரத்துக்கு கொண்டாந்துட்டு நான் வந்து அப்படி கொஞ்சம் கிரீன்ஸ் அப்படி கொண்டு வர்றேன். இப்ப இந்த இடத்துல எல்லாம் நான் வந்து என்ன செய்யறேன், இப்படி ஏன் ஸ்ட்ரோக்கு கொடுக்குறேன், அங்கெல்லாம் லேசா வேவ்ஸ் இருக்கிற ஒரு ஃபீலிங்கை கிரியேட் பண்றதுக்காக. சரியா? அப்படியே கொண்டு வர்றேன். இங்க பாரு, அந்த ஸ்ட்ரோக்ஸ் ஃபுல்லாவே நான் வந்து அப்படித்தான் கொண்டு வரேன். அப்படித்தான் கொண்டு வரேன்.
அப்படியே வளைச்சு விடுறேன். அப்படிதானே வருது இந்த சில இருந்து அங்க இருந்து அப்படிதான் வருது அது. இதோட சி நின்றுது. சரியா? இங்க இருந்து நமக்கு சாண்ட் ஆரம்பிச்சிருது. நான் வந்து அது வரைக்கும் அதை கொண்டு போயிட்டு இந்த இடத்துல எம்பசைஸ் பண்றேன் அதை. இங்க பாரு, அந்த அந்த வேவ்ஸுக்காக அந்த நுரை வரணும் இல்லையா, அந்த நுரை வர்றதுக்காக இந்த இடத்துல அப்படி அதை கொண்டாடுறேன். ஒரு வேவ் அது. இந்த இடத்துல ரெண்டாவது வேவ் வருது. அந்த இடத்துல ரெண்டாவது வேவ் வருது. இது கனெக்ட் ஆயிருது. இந்த இடத்துல எல்லாம் அது பிரேக் ஆக ஆரம்பிக்குது. இந்த இடத்துல ஒரு வேவ் ஒன்று இருக்கு, அதுக்கு மேல ஒரு கோடு போடுறேன். அந்த இடத்துல ஒரு வேவ் இருக்கு, அதுக்கும் ரெண்டு சைட்லயும் கொஞ்சம் டார்க் ஆக்குறேன். முதல்ல இதை செட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து சியோடைய ஃபீலை கொண்டாந்துடலாம். எப்படி சியோடைய ஃபீலை கொண்டாடுவோம்? இப்படி கொண்டாடுவோம் இல்லையா? அப்படியே கோடு போட்டே வர வர கிட்டக்கு வர வர ஸ்ட்ரோக்ஸ் பெருசாகும். கிட்டக்கு வர வர ஸ்ட்ரோக்ஸ் பெருசாகும், வேவ்ஸ் பெருசாகும் இல்லையா? ஸ்ட்ரோக்ஸ் பெருசாகும், கலரும் டார்க் ஆகும். சரியா? அந்த சியோடைய ஃபீலிங் வருதா? கிட்டக்க காட்டவா? பரவாயில்லையா? பரவாயில்லையா? ஓகே. உங்ககிட்ட தான் என்னமோ சொல்லிட்டு இருக்கா, அம்மாட்டையாமா? அவங்க அவங்களோட பேசிட்டு இருக்காங்களா? ஓ, ஓகே ஓகே. இப்ப இப்ப நான் என்ன செய்யறேன், அந்த சி இது சர்ஃப் வர்றத கொண்டாடுறதுக்காக ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே கொண்டாடுறேன் அதை. சரி, இப்ப வந்து என்னன்னா, இப்ப இதை வந்து நீ இதை செஞ்சிட்டு இருக்கிறத செஞ்சிரு. சரியா? இப்ப நம்ம செஞ்சிட்டு இருக்கிறத நீ செஞ்சிடுற. என்ன செய்ய நீ அப்புறம் ஒரு ஃப்ரீயா இருக்கிற சமயத்துல ஒரு நாள் எப்போ உனக்கு டைம் கிடைக்குதோ இதை எடுத்து வச்சு இந்த வீடியோ உனக்கு நான் போஸ்ட் பண்றேன். இந்த வீடியோவை எடுத்து வச்சு என்ன செஞ்சிருக்கேன்றத பார்த்து ஒரு தடவை காப்பி பண்ணிப்பார். சரியா? அந்த காப்பி பண்றதுனால என்ன அட்வான்டேஜ்னா, அந்த ஃபீலிங்கை வந்து பிடிச்சிடலாம். ஒரு தடவை அந்த ஃபீலிங் வந்துருச்சுன்னு வச்சுக்கேன். இப்ப எனக்கு வந்து நான் சி ஷோர்ல போய் சி பெயிண்டிங் செஞ்சது இல்லை. நான் நிறைய மாஸ்டர்ஸ் வந்து அது செஞ்சிருப்பாங்க. சி ஷோர்ல போய் சி பெயிண்டிங் செஞ்சிருப்பாங்க. சரியா? அதனால அவங்களுக்கு வந்து எக்ஸாக்டா சியோடைய ஃபீலிங் அப்படியே வந்துடும். நம்ம அப்படி போய் செய்யறது கிடையாது. நான் செஞ்சது இல்லை. நமக்கு செய்யறதுக்கு சான்ஸ் வந்து ஜாஸ்தி கிடைக்கிறது கிடையாது இல்லையா? அதனால நமக்கு என்ன, அந்த ஃபீலிங் வர்றது அவ்வளவு ஈஸி இல்லை. அதனால இவங்க மாஸ்டர்ஸை நம்ம காப்பி பண்ணி, இப்ப நான் மாஸ்டர்ஸை காப்பி பண்ணியிருக்கேன். சரியா? இப்ப நீ என்னைய காப்பி பண்ணினா மாஸ்டர்ஸை காப்பி பண்றது மாதிரி தான். காப்பி பண்ணிட்டு
வரேன். இந்த இடத்த கொஞ்சம் கேர்ஃபுல்லா செய்யணும், இல்லாட்டி எரர் அடிச்சிடும். என்னன்னா அந்த 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 இது ஒரு சைடுல ஷேடோ இருக்கும், இன்னொரு சைடுல ஷேடோ இருக்காது. அது எங்க ஷேடோ இருக்கும் எங்க இருக்காதுன்றத இப்படி வச்சுக்கிட்டு வரும்போதே நம்ம அசஸ் பண்ணாதான் உண்டு. சரியா? அப்படி கொண்டாந்துட்டு அவ்வளவு தூரத்து வரைக்கும் இது கொண்டாந்துட்டு இப்ப என்ன செய்வோம்னா இந்த இடத்துல வந்து சாண்டோடைய கலரை வைப்போம். என்னம்மா? ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. சரி, இல்ல இந்த இடத்துல நான் சாண்ட் வச்சிரேன், அதுக்கப்புறம் நீ செய்யலாம். சரியா? செஞ்சிட்டு இருக்கியா? நீ செஞ்சிட்டு இருக்கியா? ஓகே, சரி, பரவாயில்ல. செஞ்சிட்டு இருந்தா பரவாயில்ல, செஞ்சிட்டே இரு. இப்ப நான் என்ன செய்ய போறேன்றது மாத்திரம் கொஞ்சம் ஒரு செகண்ட் நில்லுமா நீ. என்ன செய்ய போறேன்னா நான் இங்க வந்து இப்ப இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் போல அந்த இடத்துல நுர வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கை கிரியேட் பண்ண போறேன். அதை கிரியேட் பண்றதுக்கு நான் அந்த இடத்துல லைட் வைக்கணும், மேல லைட் வைக்கணும், கீழே வந்து டார்க் வைக்கணும். இது தலைகீழா வரும். ஏன்னா இந்த போர்டு வந்து சாட்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதனால தலைகீழா வரும். நான் இதை தூக்கி இப்படி வச்சுக்கிறேன். தூரத்துல போகப்போ லைட் ஆயிட்டே போயிடும் இல்லையா, அதனால பிரஷ்ல வந்து கலர் கம்மியா இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா லைட் ஆயிரும். சரியா? இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா இந்த இடத்துல இந்த சைடு தண்ணி வந்து வெட்டாகி ஸ்கை வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு இருக்கிற மாதிரி காட்ட போறேன். அதனால இதை வந்து வெட் பண்ணி எடுத்துடுறேன். வெட் பண்ணி அதை அப்படி கொண்டாந்துட்டு அப்படியே காய விட்டுரும். சரியா? இப்படியே காயட்டும். இது வரைக்கும் வந்துடுறியா நீ? ஓகே மேம். உடனே அக்கான்னு தான் கூப்பிடுறதாமா? ஓகே, அக்கானு கூப்பிடலாம், அக்ஷிதானு கூப்பிட்டுக்கலாமா? பாப்பான்னு வேற. நீ பார் போட்டோல எப்படி இருக்குன்றத பார். இருக்கிற மாதிரி இருக்குல்ல.
அத அந்த பிரஷ்அப்ல வேற என்ன ப்ளீச்சிங் போட்டு கழுவணும் இல்ல? போட்டு அந்த பிரஷ் இதை சீப் வச்சு எடுக்கணும். அதுல முடி போய் ஒட்டிக்கிறது. அந்த முடியோட சேர்த்து அந்த தூசியும் சேர்ந்து ரொம்ப அழுக்கா தெரியுது. என்னம்மா வந்துருச்சா பக்கத்துலயே? ஆமா சார், ஸ்கிரீன்ல இது பண்ணிட்டாங்க. பண்ணிட்டியாமா? ஓகே. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா, இதுக்கு ஒரு ஷேடோ ஒண்ணு வைக்க போறோம். அந்த ஒயிட் வச்சிருக்கோம் பாத்தியா, அதுக்கு ஒரு ஷேடோ வைக்க போறோம். என்ன கலர் வைக்க போறோம்? எல்லோ ஆக்கரும் பேர்ன்ஸ் என்னாவும் ரொம்ப கம்மியா வைப்போம். எப்படின்றது என்னன்றத உனக்கு நான் முதல்ல படத்துல காட்டிடுறேன். இதுல காட்டுறதா உனக்கு இதுல காட்டுறதான்னு தெரியல. இப்ப இது உனக்கு நான் காட்டுறேன். இங்க இருக்கு. வேற ஒரு படம் காட்டுறேன் உனக்கு ஆக்சுவலா. ஆனால் அதே ஐடியா தான். சரியா? என்னன்னா, இந்த இடத்த பாத்தியா, இந்த இடத்த நான் இன்லார்ஜ் பண்றேன். கீழே ஒரு ஷேடோ இருக்கு, தெரியுதா? இந்த இடத்துல கீழே ஒரு ஷேடோ இருக்கு. இந்த இடத்துல நல்ல ஒயிட்டா இருக்கு, இங்க கொஞ்சம் லைட்டா ஆகுது. கலர் குறையுது, ஒயிட் டல் ஆகுது, ஒரு ப்ளூ ஸ்டோன் ஒண்ணு வருது. இடையில மணல் தெரியுது. மணலை நம்ம காட்ட முடியாது, ரொம்ப சின்ன இடம். அதே மாதிரிதான் போற இடத்தெல்லாம் இங்கெல்லாம் டார்க் ஒரு லைன் இருக்கு. இப்ப நான் அதைத்தான் செய்ய போறேன். நம்ம படத்துக்கு போனோம்னா, நம்ம படம் இங்க இருக்கு, இந்த இருக்கு. நம்ம படத்துக்கு போனோம்னா நீங்க பாத்தீங்கன்னா, இந்த சைடுல டார்க் தெரியுதா? இந்த இடத்துல டார்க் தெரியுதா உனக்கு? இந்த இடத்துல டார்க் தெரியுதா? அப்ப அந்த டார்க்கை எப்படி போடுறேன்றத பாருமா நீ. ரொம்ப கம்மியா தான் போடணும், ஆனா போடணும். சரியா? அப்ப என்ன செய்வோம், நம்ம இங்க இருந்து அப்படி வெளியில வர்ற மாதிரி இந்த சைடு மாத்திரம் தான். என்னமா? ஓகே, சரியா? சரியா? இப்ப என்ன செய்யறோம்,
இந்த சைடு மாத்திரம் தான், இந்த சைடு மாத்திரம். சரியா? இந்த சைடு அத வச்ச உடனேயே இது வந்து அந்த நுரை வந்து திக்கா இருக்கிற ஒரு ஃபீலிங் வந்துருது. திரும்ப கலர் எடுக்காம நீ அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். சரியா? அந்த எட்ஜை வந்து நம்ம அப்புறம் கிளீன் பண்ணிக்கிறோம். சரியா? அப்படியே நீ செஞ்சுட்டு அப்படியே விட்டுட்டு இந்த இடத்த கொஞ்சம் ஸ்மஜ் பண்ணி விடுற. ஏன் ஸ்மஜ் பண்ணி விடுறேன்னா, அந்த வேவ் வந்தது வெட்டாக்கி இருக்கும் இல்லையா அந்த சாண்ட, அந்த சாண்ட வெட்டாக்கி இருக்கலாம், அதை வெட்டாக்கி விடுறோம். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி நீ. அப்புறம் என்ன செய்யறோம் நம்ம? எங்கம்மா இதையே ஆஃப் பண்ணிவிட்டேன்னா, ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, சரியா? அடுத்து என்ன செய்யறோம் நம்ம? இங்க இல்லாட்டி இது வரைக்கும் வந்துடுறியா நீ? இது வரைக்கும் வந்துரு நீ. பண்ணிட்டியா? இப்ப என்ன செய்யறோம் நம்ம? இந்த இடத்துல அது கொஞ்சம் ஒரு வெட் பிரஷ் எடுத்துட்டு அந்த ஹார்டா இருக்கு பத்தியா அந்த இடத்த அப்படியே ஸ்மூதன் பண்ணி விடுறோம். கொஞ்சம் போல தண்ணி வச்சுட்டு அந்த இடத்த ஸ்மூதன் பண்ணி விட்டுறோம். எப்படி ஸ்மூதன் பண்ணி விடுறோம்? வெளியில வர்ற மாதிரி அப்படியே ஸ்மூதன் பண்ணி விட்டுறோம். ரொம்ப ஜாஸ்தி தண்ணியும் வேண்டாம், தாஸ்தி பிரஷ் மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் தண்ணி இருக்கணும், அப்பதான் வந்து அது கரையும். அத ஸ்மூதன் பண்ணி விட்டுற. ஸ்மூதன் பண்ணி விட்டாச்சு. சரியா? அப்ப ஸ்மூதன் பண்ணி விடமோ அந்த நுரை வந்த ஒரு ஃபீலிங் வந்துருச்சு பாரு. சரியா? இப்ப அடுத்து என்ன செய்யறோம்? நீ இதை செஞ்சுட்டு எனக்கு சொல்லு, அடுத்தது போவோம். செஞ்சிட்டியா? ரெக்கார்டிங் முடியாது. ஓகே, கொஞ்சம் பெரிய பிரஷ் ஒன்று எடுத்து கொஞ்சம் போல ப்ளூமா. சரியா? வெரி லைட் ப்ளூ இப்படி கொடுக்குற, ஹரிசான்ட்ல இப்படி கொடுக்குற. எவ்வளவு லைட்டா இருக்குன்றது தெரியுதா உனக்கு? அவ்வளவு லைட் ப்ளூ. அவ்வளவு லைட் ப்ளூ ஹரிசான்ட்ல அப்படி கொடுத்துக்கிட்டே வந்துட்டு நம்ம இந்த இடத்த வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அப்புறம் அட்ஜஸ்ட் பண்றப்ப நான் சொல்றேன். இப்போதைக்கு அந்த ஹரிசான்ட்ல அந்த ஸ்ட்ரோக்ஸ் வந்து அப்படியே போகுது. ஏன்னா இது ஸ்கையோடைய ரிஃப்ளெக்ஷன். இந்த இடத்துல கொஞ்சம் போல தண்ணி இருக்கு, டேம்பா இருக்கு. இது சி வந்துட்டு திரும்ப போயிடுச்சு. சரியா? சி வந்துட்டு திரும்ப போயிருச்சு.
இந்த ப்ரௌனுக்குள்ள உள்ள போகலாம். அந்த இடத்த நம்ம வந்து மர்ஜ் பண்ணி விடுவோம். அப்படியே அது கடைசி வரைக்கும் கொண்டு போயிடுற. இந்த ஒயிட்டை சேஃப் வச்சுக்க. சரியாம்மா? இது செஞ்சிட்டியா? செஞ்சுட்ட. இப்ப நம்ம வந்து அந்த எல்லோ ஆக்கரும் பர்ன் சியனாவும் சேர்ந்து ஒரு கலர் மிக்ஸ் பண்ணி ஞாபகம் இருக்கா? இந்த இடத்துல கொஞ்சம் வச்சோமே, அந்த கலரை எடுத்து இந்த எட்ஜில் அப்படியே கொண்டு போறோமா? அப்படியே கொண்டு போறேன். என்னது, அந்த இடம் வெட்டா இருக்கிறதுனால சாண்டோட சேர்ந்து அந்த இடம் டார்க்கா தெரியுது. அப்ப அந்த வேவ்ஸ் எப்படி மூவ் பண்ணிச்சோ அதே மாதிரி தான் போயிட்டு இருக்கும். அப்படியே மூவ் பண்ணிடுறேன். அப்படியே மூவ் பண்ணி அவ்வளவு தூரத்துக்கு கொண்டு போய் அப்படியே சேர்த்துடுறேன். அப்படியே போயிருது அது. சரியா? உனக்கு டயர்ட் ஆச்சுன்னா சொல்லு, எப்ப நிறுத்தணும்னு சொல்லு, அப்ப நிறுத்திக்கலாம். என்னம்மா, இன்னும் நிறைய இருக்கேம்மா. இன்னொரு நாளைக்கு செய்வோமா? நாளைக்கு எனக்கு 11, நாளைக்கு Thursday இல்ல, நாளைக்கு 11:30 to 1:30 எனக்கு கிளாஸ்மா. சரியா? அப்ப எப்ப வைப்போம் கிளாஸ்? 2:30க்கு வைக்கலாமா? 2:30க்கு வைக்கலாமா? சரியா? அப்ப இன்னைக்கு இதை நிறுத்திக்கிறோமா? அப்படியே நிறுத்திக்கிறோம். சரியா? ஓகே. உனக்கு நான் இது வரைக்கும் எடுத்த போட்டோகிராஃப்ஸ் இது மாதிரி வந்திருக்காமா? உனக்கும் வந்திருக்கா அது மாதிரி? ஓகேம்மா, ஓகே. இது வரைக்கும் நம்ம எடுத்த ஒர்க் பண்ணதை வந்து நான் வந்து உனக்கு நான் போட்டோ அனுப்பிடுறேன். போட்டோ அனுப்பிடுறேன். நீ வந்து இப்போதைக்கு நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம். சரியா? செஞ்சு முடிச்சிட்டு நீ வந்து ஒரு தடவை நீ தனியா உட்காந்து இந்த ரெக்கார்டை போட்டு போட்டு பார்த்து ஒரு தடவை செஞ்சு பாரு. ஒரு தடவை கரெக்டா செஞ்சுட்டேன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் செய்யறது ரொம்ப ஈஸியா போயிடும். நான் லேசா இதுக்கு கொஞ்சம் ஒரு டார்க் ஒன்று வச்சிருக்கேன். ஒரே அதிகாரம் தானம்மா? ஆமா. சரியாம்மா, இப்படி இதோட நிறுத்திக்கிருவோம் நம்ம இப்போதைக்கு. அதுக்கப்புறம் நாளைக்கு 2:30க்கு. சரியாம்மா? ஓகேம்மா, ஓகே தான். பை.